வேர்ஸ் நான் வந்து வச்சுக்கிறதுக்கு முன்னாடி பைபிள் எடுத்து உட்காந்து தூங்கி தூங்கி விழுவேன். எனக்கு ஒண்ணுமே புரியப்பா, பைபிள் படிக்கணுமா, நான் ப்ரேயர் பண்ணா போதுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறைய பேர் பைபிள் ரீடிங்க்கும் பைபிள் மெடிடேஷனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கானா? ஆமா, பெரிய ஹே ஆல், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திரும்பமா உங்களை இன்னொரு வீடியோவில் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேர் அந்த Q&A வீடியோவில் கேட்டிருந்த மாதிரி என்னுடைய பைபிள் ரொட்டீன், நான் எப்படி மெடிடேட் பண்ணுறேன், நான் எப்படி பைபிள் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன், எனக்கு எப்படி பைபிள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுங்கிறத, என்னோட ஜேர்னி ஆண்டவர் கூட எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, இப்போ எப்படி போயிட்டுருக்குங்கிறது இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட்டு பைபிள் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம், மெடிடேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பிளேஸ் நம்ம ப்ராப்பராக செட் பண்ணணும். இந்த இடத்துல தான் நான் பைபிள் படிக்க போகிறேன், இந்த இடம் எனக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த இடத்துல டிஸ்டர்பன்ஸ் இருக்காது அப்படின்னு. ஸோ எனக்கு வந்து இந்த ஸ்பேஸ், இந்த கார்னர், என்னோட ரூமில் இந்த கார்னர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் என்ன வேலை பார்த்தாலும் இங்கே உட்காந்து தான் பண்ணுவேன். நான் வந்து பைபிள் ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், ப்ரே பண்ணுறது, வர்ஷிப் பண்ணுறது, வேறு ஏதாவது வேலை பண்ணிகிட்டு இருக்கேன், நான் யூடியூப்க்கு எடிட் பண்ணுறேன் அப்படின்னாலும் இந்த கார்னர் ஒன்று பெட்டில் உட்காந்துக்குவேன், இல்லை இந்த ஸ்டூல் போட்டு நான் இங்கே உட்காந்துக்குவேன். எனக்கு இந்த கார்னர் அவ்வளோ பிடிக்கும். அண்ட் செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்னெல்லாம் தேவைங்கிறது நமக்கு நோட் பண்ணி வச்சுக்கணும். நமக்கு பைபிள் படிக்கிறதுக்கு என்ன பைபிள், இங்கிலீஷ் பைபிளா, தமிழ் பைபிளா, டிரான்ஸ்லேஷன் பார்க்குறதுக்கு பைபிள் வேணுமா, நோட்ஸ் வேணுமா, ஸ்டடி பைபிள், ஸோ இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நான் வந்து பைபிள் படிக்கிறதுக்கு எனக்கு என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்னா, அதுவும் இது எல்லாமே என்னென்னு நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு தேவைப்படுறது, என்னோட தமிழ் பைபிள். அண்ட் தமிழ் பைபிள் வந்து நான் சின்ன வயசுலேருந்து படிக்க ஆரம்பித்த தமிழ் பைபிள் தான். எனக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா இங்கிலீஷ் பைபிள் யூஸ் பண்ணுவேன். ஸோ இங்கிலீஷில் வந்து என்னோட பைபிள் NIV வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன். தமிழில் வந்து ரெட் லெட்டர் பைபிள்னு சொல்லுவாங்க. இது மோஸ்ட்லி எல்லா பைபிள் புக் சென்டர்லையும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நியூ டெஸ்டமெண்ட் வந்து ரெட் கலரில் இருக்கும். ரெட் கலரில் மீன்ஸ் ஏசுப்பா வந்து அவங்க வாயிலிருந்து சொன்ன வார்த்தை இருக்கும் இல்லையா, அது மட்டும் இந்த மாதிரி ரெட் கலர் லெட்டர்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ எனக்கு படிக்கிறதுக்கும் ஹைலைட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் நான் வந்து பைபிள் சின்ன வயசுலேருந்து அடிக்கடி மாற்றிட்டே இருப்பேன். கலர் கலராக பைபிள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. 2021 இந்த பைபிள் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வரைக்கும் இந்த பைபிள் ஏன் அப்படின்னா, நிறைய வந்து ஹைலைட் பண்ணி வச்சுருப்பேன். நான் இப்போ பைபிள் ரீட் பண்ண போகிறேன், நான் மெடிடேட் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு இந்த ஹைலைட்டிங்ஸ் வந்துட்டு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த பேஜில் நான் ஏதோ படிச்சிருக்கேன், நாங்கள் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த பைபிள் வந்து யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ இது வந்து இங்கிலீஷ் பைபிள். அண்ட் இது வந்து என்னுடைய ஒரு குட்டி டைரி மாதிரி. வேர்ஸ் நான் வந்து ஸோ இது வந்து என்னுடைய குட்டி டைரி மாதிரி. இதில் நிறைய வேர்ஸ் நான் நோட் பண்ணி வச்சுக்குவேன். இதை எப்போ நான் வந்து நோட் பண்ண வைக்க ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, இதுவுமே 2023 நினைக்கிறேன். ஓகே, 23லேருந்து இப்போ 25 வரைக்கும் இது இப்போ காலியாக போகுது. ஸோ வேறு டைரி இப்போ போட்டிருக்கேன். இதில் என்ன மாதிரினா, இப்போ நான் எனக்கு ஒரு டாபிக் வந்து எனக்கு அதை பற்றி படிக்கணும், மெடிடேட் பண்ணணும்னு தோணுது அப்படின்னா, அதோடைய ஹெட்டிங்கை மேலே போட்டுருவேன். விசுவாசம்னு வச்சுக்கோங்களேன், அதோடைய டாபிக் ஹெட்டிங்கை மேலே விசுவாசம்னு போட்டு ஒரு 4 பேஜ் 3 பேஜ் அதுக்கு நான் வந்து கேப் விட்டுருவேன். இன்றைக்கி நான் ஏதாவது பைபிள் படிக்கும்போது விசுவாசம் அப்படிங்கிற வேர்டோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நாங்கள் பார்க்குறேன்னா, அந்த நான் ஸ்பேஸ் விட்டுருப்பேன் தெரியுமா, அதில் நோட் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ அந்த 4 பேஜஸ் விட்டு திரும்ப அடுத்த டாபிக் போகும்போது காத்திருப்பு அப்படின்னு போட்டிருப்பேன். அது சம்மந்தப்பட்ட ஸ்டோரிஸ், இன்சிடென்ட்ஸ் நான் பார்க்குறேன்னா அதை நான் நோட் பண்ணி வச்சுட்டு வருவேன். இதில் பார்த்தீங்கனாலே சில பேஜஸ்க்கு நடுவில் நிறைய கேப் இருக்கும். இந்த மாதிரி நிறைய கேப்லாம் கூட விட்டு வச்சுருப்பேன் ஃபில் பண்ணுறதுக்காக. ஓகே, நான் அப்புறம் எப்போ நான் பைபிள் மெடிடேட் பண்ணும்போது அது சம்மந்தப்பட்ட வேர்ஸ் பார்த்தேன்னா நான் வந்து அதை நோட் பண்ணி வைக்கிறதுக்கு. ஸோ அடுத்தது வந்து இந்த ப்ரேயர் ஜேர்னல். இது நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா, என்னோட ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எழுதுறதுக்கு. இது 2024 நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ லாஸ்ட் இயர் இது ஸ்டார்ட் பண்ணேன். இதுலேயும் பாதி பேஜஸ் முடிஞ்சிச்சு. இது ஏஸ்பா வந்து என்கிட்ட பேசுகிற வார்த்தைகள், என்கிட்ட ஏஸ்பா பேசுகிறது, எனக்கு ஆண்டவர் கொடுக்குற கன்ஃபர்மேஷன், என் ஆண்டவர் வழி நடத்துறதுலேருந்து எந்தெந்த வேர்ஸ் ஏஸ்பா பேசுகிறாங்க, எந்தெந்த டேட்டில் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு இதில் நோட் பண்ணி வைப்பேன். அண்ட் நான் வந்து ஃபாஸ்ட் பண்ணி ப்ரே பண்ணுவேன்னு சொன்னேன் இல்லையா, நான் ஃபாஸ்ட் பண்ணி ப்ரே பண்ணும்போது ஏஸ்பா என்கிட்ட என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணி வைப்பேன். அண்ட் இது வந்து இப்போ நான் இந்த வருஷம் போட்டது. இதுவும் சேம் வந்து அதே மாதிரி தான் வேர்ஸ் எழுதி வைக்கிறதுக்கு. ஆனால் இது கொஞ்சம் எப்படி இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னா, என்னோடய யூடியூப்காக நான் யூடியூபுக்கு இப்போ வீடியோ பண்ணுறேன்னா அதுக்கு என்னென்ன வேர்ஸ் நான் இப்போ பேச போகிறேன், என்னென்ன கண்டென்ட் எழுத போகிறேங்கிறதுக்கு. ஸோ இவ்வளோவுமே எனக்கு வந்து பைபிள் படிக்கிறதுக்கு தேவைப்படுமானா ஆமாம். பைபிள் ரீடிங்க்கும் பைபிள் மெடிடேஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கானா? ஆமாம், பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரீடிங் வேறு, மெடிடேஷன் வேறு. நான் பைபிள் மெடிடேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணது, கற்றுக்கிட்டது வந்து இப்போ லாஸ்ட் 2-3 இயர்ஸாக தான் நான் வந்து பைபிள் மெடிடேட் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டேன். அது வரைக்கும் நான் பைபிள் ரீட் பண்ணிகிட்டு இருப்பேன். சின்ன வயசுலேருந்து நம்ம வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, பைபிள் படிச்சியா, சண்டே கிளாஸ் போகும்போது பைபிள் படிச்சியா, VBS போகும்போது பைபிள் படிச்சியான்னு கேட்பாங்க. அதனால் உங்களுக்கு என்ன பைபிள் தானே படிக்கணும், படிக்கிறேன். ஆனால் நம்ம சண்டே கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா கட்டாய மனப்பாட வசனம்லாம் இருக்கும். ஸோ மனப்பாடம் பண்ணுறதுக்காக படிப்போம்னா அதுக்கு நமக்கு அர்த்தமே தெரியாது. ஓகே, சண்டே கிளாஸ்ல டீச்சர் சொல்றாங்க மனப்பாடம் பண்றோம், வீட்டில் அம்மா சொல்றாங்க மனப்பாடம் பண்ணுவோம். அப்படி ஒரு ஸ்டேஜ் போயிட்டு இருக்கும்போது
எப்போ நான் ஆண்டவர் கூட க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சேனோ, அப்பதான் பைபிள்ல இருக்கிற வார்த்தையோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. ஓகே, ஆண்டவர் இவ்ளோ அழகா பேசுறாரா? இவ்ளோ தெளிவா பேசுறாரா? ஓகே. இப்ப எனக்கு ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுது. நான் அத எதிர்பார்த்து நான் பைபிள்ல போனேன் அப்டின்னா, ஆண்டவர் என்ன வந்து திருத்துவாரு. "இல்ல நீ நெனைக்கிறது தப்பு" அப்டின்னு சொல்ட்டு. அண்ட் சில பேரோட எதிர்பார்ப்பு எப்டி இருக்குன்னா, நான் இன்னைக்கு யோசிக்கிறேன்னா, அதுக்கு ஏத்த ஆன்சர் தான் இன்னைக்கு எஸ்பா என்கிட்ட பேசணும், தருவாங்க அப்டி கிடையாது. பைபிள் வந்து நம்மள ரீட் பண்ணும். நமக்கு ஏசப்பா என்ன பேசணும்னு நெனைக்கிறாங்களோ, அத ஏசப்பா நம்மட்ட சொல்லுவாங்க. எப்பவுமே ஆண்டவர் பாசிட்டிவா தான் பேசுவாரா? நீ பண்ற தப்பு நெகட்டிவா பேச மாட்டாருன்னா, பேசுவாரு. நம்ம பண்ற தப்புனா ஏசப்பா நம்மள சிட்சிப்பாங்க, தண்டிப்பாங்க. நம்ம பண்ற தப்புங்கிறத நமக்கு அழகா வசனம் மூலமா பேசுவாங்க. ஸோ அதுக்கு பைபிள் ரீடிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சித்தம் வந்து எனக்கு ஒவ்வொரு விஷயமும் ஆண்டவர் சொல்லிக் குடுத்தது இந்த வசனம் மூலமா தான். அப்போ எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சது. ஓகே, நல்லா இருக்கே! என் கூட ஒருத்தர் பேசுறாரு. என்னோட ஹார்ட் அவருக்கு ஃபீல் ஆகுது. என்ன அவரு புரிஞ்சுக்கிறாரு அப்படிங்கும்போது, எனக்கு அந்த ஃபீல் ரொம்ப புடிச்சது. ஸோ நான் எனக்கு ஆண்டவர்கிட்ட பேசணும், பைபிள் படிக்கணும்னாலே எனக்கு பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துரும். ஓகே, இன்னைக்கு எஸ்பாட்ட பேச போறேன். இன்னைக்கு ஏதோ எஸ்பா என்கிட்ட பேச போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஆண்டவர்கிட்ட போய் பேச போறோம், பைபிள வாசிக்க போறோம்னு நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். இன்னைக்கு ஏசப்பா என்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் பேச போறாங்கன்னு. அவங்க பைபிள் படிக்கிறாங்க, இவங்க பைபிள் படிக்கிறாங்க, இவங்க சொல்றாங்கங்கிறதுக்காக நம்ம என்னைக்குமே பைபிள் படிக்கக்கூடாது. ஒரு கட்டாயத்தினால ஆண்டவர்ட்ட போய் பேசக்கூடாது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்ல வந்தாலும் நமக்கு புரியாது. கண்டிப்பா பைபிள் படிக்கணுமா? நான் பிரேயர் பண்ணா போதுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நெறைய பேர் யோசிச்சாலுமே, கண்டிப்பா பைபிள் படிச்சா தான் ஏசப்பா நம்மகிட்ட என்ன பேசுறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியும். பிரேயர் அப்படிங்கிறது நம்ம காட் கிட்ட பேசுறது. பைபிள் ரீடிங் அப்படிங்கிறது காட் நம்மகிட்ட பேசுறது. அது எப்போ உங்களுக்கு அந்த மெடிடேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆண்டவர் குடுப்பாரு அப்படின்னா, நீங்க எப்போ ஆண்டவர் கூட ரொம்ப க்ளோஸ் ஆகுவீங்களோ, அப்பதான் உங்களுக்கு பைபிள் மேல ஒரு ஒரு வாஞ்சை வரும். ஒரு பிரியம் வரும். நான் ஏசப்பாட்ட இன்னைக்கு ஏதோ பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. மெடிடேட் பண்றது அப்டின்னா, சும்மா வாசிச்சுட்டு, ரீட் பண்ணிட்டு போறதில்ல. நான் இன்னைக்கு 1 ஹவர் பைபிள் மெடிடேட் பண்ண போறேன்னா, 1 ஹவர்ல நான் எத்தன அதிகாரம் இன்னைக்கு படிச்சு முடிக்க போறேன். அந்த மாதிரி நம்ம வந்து காம்படிஷன்லாம் வச்சு இங்க நடத்தல. ஸோ, உனக்கு ஒரு ஒரு அதிகாரம் நம்ம படிக்க போறோம். ஒரு சாப்டர் படிக்க போறோம். ஒரு ஸ்டோரி மெடிடேட் பண்ண போறோம்னா, அதுல எசப்பா என்ன சொல்ல வராங்க? அதுல ஏன் அப்டி சொல்லியிருக்காங்க? அதுல என்ன ஒரு அர்த்தம் இருக்கு? பைபிள்ல இருக்கிற ஒரு ஒரு வசனத்துக்கும் டீப்பான சீக்ரெட்ஸ் அண்ட் டீப்பான மீனிங் ஏசப்பா வச்சிருக்காங்க. நம்ம உட்காந்து ஆண்டவர்ட்ட கேட்டு, "ஏசப்பா எனக்கு இத சொல்லிக் கொடுங்க. எனக்கு புரியலன்னு" கேட்கும்போது மட்டும் தான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் குடுப்பாரு. ஓகே. இப்போ நெறைய பேர் என்ன யோசிப்பீங்கன்னா, எனக்கு பைபிள் படிக்கிறேன். ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல. நானும் அதே ஸ்டேஜ்ல இருந்தேன். பைபிள் படிக்கும்போது எனக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல. எல்லாரும் சொல்றாங்கங்கிற ரீசனுக்காக ஆதியாகமம்லருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அது அப்படியே ட்ரெயின் கடகடன்னு ஓடும். ஆனா அது வந்து ஆகமங்கள் முடியறதுக்குள்ள ட்ரெயின் நின்றும். அப்புறம் திரும்பவும் ஆதியாகமம் ஸ்டார்ட் பண்ணுவேன். அத பாதியில போட்டு அடுத்து எங்கேயாவது போயிருவேன். ரூத்து, நியாயாதிபதிகள் எனக்கு என்னென்ன பிடிக்குதோ அப்படி அப்படி பிக் பண்ணி படிப்பேன் பழைய ஏற்பாடு. ஆனா நியூ டெஸ்டமென்ட் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணா மட்டும் எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஓரளவுக்கு புரியும். ஸோ நான் மேத்யூலருந்து ஸ்டார்ட் பண்ணேன்னா, அந்த காஸ்பல் புக்ஸ் மட்டும் திரும்ப 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 ரீட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ உங்களுக்கு நான் ஒரு டிப்ஸ் என்ன குடுக்குறேன் அப்டின்னா, நீங்க புதுசா பைபிள் படிக்க போறீங்க, இல்ல நீங்க ஆண்டவர அறியாதவங்களா இருக்கீங்க, பைபிள் படிக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அப்டின்னா, பைபிள்ல நியூ டெஸ்டமெண்ட்னு ஒரு புக் இருக்கு இல்லையா? ஸோ நியூ டெஸ்டமெண்ட்லேருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜீசஸ் யாருன்னு படிங்க. நீங்க நியூ டெஸ்டமெண்ட்னு ஸ்டார்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பைபிள் புரிய ஆரம்பிக்கும். அண்ட் ஆரம்பிச்சு நம்ம ரெவலேஷன்ஸ் வரைக்கும் முடிக்கணும் அப்டின்லாம் கிடையாது. உங்களுக்கு எவ்ளோ தூரம் அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ, எவ்ளோ தூரம் அந்த வசனம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குதோ, என்ன சொல்ல வராங்க ஏசப்பா இந்த பைபிள்ல, இதுல என்ன இருக்குன்னு புரிய ஆரம்பிக்குதோ, அதுவரைக்கும் மேத்யூ, மார்க், லூக், ஜான் 4 சாப்டரையும் திரும்ப திரும்ப படிங்க. அதுக்கப்புறம் பால் எழுதியிருப்பாரு. ஸோ இந்த மாரி நீங்க படிக்கும்போது உங்களுக்கு பைபிள் வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏசப்பா என் கூட ஏதோ பேசுறாங்கன்னு நெனைக்கிறேன். இந்த வசனம் என்னோட சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி இருக்கே! அப்படின்னு நீங்க நெனைக்கிற வசனத்த உங்களுக்கு ஒரு நோட் போட்டு நீங்க எல்லாம் நோட் பண்ணி வைங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த டேட்ல ஏசப்பா என்ன பேசுனாங்க, என்ன சிச்சுவேஷன்ல இருக்கும்போது பேசுனாங்கன்னு தெரியும். திரும்ப அதே காரியம் நமக்கு நடக்கும்போதோ, திரும்ப அதே ஒரு காரியத்த நம்ம பண்ணும்போதோ, அதே வசனத்த ஏசப்பா நமக்கு ஞாபகப்படுத்துவாங்க. ஸோ இந்த மாரி தான் பைபிள் மெடிடேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே. இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு நான் சொல்லட்டுமா? ஆபிரகாம்னு எடுத்துக்கலாம். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்னு சொல்றாங்க. ஆதியாகமம்ல ஆபிரகாம் பத்தி இருக்கு. அண்ட் நியூ டெஸ்டமெண்ட்ல பார்த்தீங்கன்னாலும் ஆபிரகாம் பத்தி நெறைய பவுல் எழுதியிருப்பாரு. ஆபிரகாம் வந்து விசுவாசம் அப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் நம்ம மெடிடேட் பண்ற மாரி. ஆபிரகாம் அங்க என்ன பண்ணியிருக்காரு? இங்க ஏன் இத பத்தி பேசப்பட்டுச்சு? அப்போ இதுவரை எத வச்சு அட்ரஸ் பண்றாங்க? விசுவாசத்த வச்சு. அப்போ விசுவாசம்னா என்ன? விசுவாசம் எப்படி இருக்கணும்? இந்த மாரி உங்களுக்குள்ள கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கும். ஓகே. அப்போ நீங்க அத மெடிடேட் பண்ணும்போது, ஒவ்வொரு வசனமா நீங்க தேடி பைபிள்லருந்து எடுத்து எழுதும்போது, உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு விசுவாசம்னா என்ன? அப்படிங்கிற மாரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிக் குடுப்பாரு. நீங்க வந்து யார்ட்டயும் போய் எனக்கு இது சொல்லிக் கொடுங்க கேட்கணும்லாம் கிடையாது. ஏசப்பாட்ட பொறுமையா உட்காந்து
ஏசப்பா, இன்னைக்கு உங்க வசனத்த நான் படிக்க போறேன். உங்க கூட நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். நீங்க இன்னைக்கு எனக்கு என்ன சொல்லிக் குடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அத சொல்லிக் குடுங்க. இந்த பைபிள் மூலமா என்கிட்ட பேசுங்கன்னு சொல்லும்போது, ஏசப்பா வந்து கண்டிப்பா பேசுவாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா இம்பார்ட்டன்டான விஷயம் பைபிள் எதுக்காக நம்ம படிக்கணும்? எதுக்கு ஆண்டவர் கூட க்ளோஸா இருக்கணும் அப்டின்னா, கடைசி காலத்துல ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் வந்து எழும்புவாங்க. அவங்களுடைய ப்ரீச்சிங் எப்டி இருக்குன்னா, நம்மள வந்து கன்வின்சிங்கா இருக்கும் ரொம்ப. அவங்க சொல்றது கரெக்ட் தான் அப்டிங்கிற மாரி அவங்க சொல்லுவாங்க. நம்ம அத நம்பிருவோம். ஓகே கரெக்ட் தான் போலன்னு. ஆனா அந்த அந்த சாப்டர் நீங்க படிச்சிருந்தீங்க. அந்த வேர்ட்ஸ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுச்சு. நீங்க மெடிடேட் பண்ணியிருந்தீங்க அப்டின்னா, அவங்க சொல்றது ஏதோ தப்பு இருக்கு அப்டிங்கிறத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த மாரி தான் நான் நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஆ பைபிள் படிக்க மாட்டாங்க. ஆனா நெறைய மீட்டிங்கா போய் அட்டெண்ட் பண்ணி, எங்கெல்லாம் அவருடைய வார்த்தை இருக்கோ போய் கேட்கிறேன்னு கேட்டு, கள்ள போதகங்கள்னால விழுந்து போறாங்க. ஸோ நமக்கு ஒரு தெளிந்த புத்தி வேணும் அப்டிங்கிறதுக்காக தான் ஆண்டவர் சொல்றாரு. என்னுடைய வார்த்தைகள் மேல பிரியமாங்க, என்னுடைய வார்த்தைகள படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. பைபிள்ல கூட நெறைய இடத்துல வந்து தெளிந்த புத்தி அப்படிங்கிறத பத்தி நம்ம நெறைய பார்க்குறோம் இல்லையா? ஸோ, கடைசி காலங்கள்ல இப்ப நம்ம வந்து லாஸ்ட் எண்ட் டைம்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா? நமக்கு இந்த டைம்ல என்ன தெரியுமா ரொம்ப வேணும்? தெளிந்த புத்தி. ஒரு விஷயத்த பண்றோம் கரெக்ட்டா? தப்பா? இது எப்படி போய் முடியும்னு நமக்கு யோசிக்கிறதுக்கு ஒரு தெளிந்த புத்தி வேணும். ஸோ, அந்த தெளிந்த புத்திங்கிறப்போ நான் ரொம்ப மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சேன். அத வச்சு நான் என்னோட டைரியில நான் தெளிந்த புத்தி பைபிள்ல எங்கெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எதுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பவுல் எங்கெல்லாம் அத எழுதியிருக்கிறாரு, எதுக்கு எழுதியிருக்கிறாங்கிறத நான் ரொம்ப மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இதே மாரி தான் என்னுடைய பைபிள் ரொட்டீன் இருக்கு. ஓகே. அடுத்த விஷயம் என்ன அப்டின்னா, நம்மளோட பைபிள் ரொட்டீன வந்து மத்தவங்க கூட கம்பேர் பண்ணிக்க கூடாது. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ட்டலாம் கேட்கும்போது, "நீ எவ்வளோ நேரம் பைபிள் படிச்சு ப்ரே பண்ண?" அப்டின்னா, "நான் 1 ஹார்" அப்டின்னு சொல்லுவாங்க. நம்ம அன்னைக்கு 40 மினிட்ஸ் தான் படிச்சிருப்போம். அப்ப நமக்குள்ள ஒரு கில்ட். "ஐயோ! நான் 40 மினிட்ஸ் தானே படிச்சிருக்கேன். நான் இவ்வளோ நேரம் தான் படிச்சிருக்கேன். அப்ப இவ்வளோ நேரம் படிச்சிருக்காளா?" அப்டின்லாம் கிடையாது. ஒருத்தருக்கும் ஆண்டவர் கூட இருக்க ரிலேஷன்ஷிப் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அவங்க கூட கம்பேர் பண்ணி, நான் அவங்க கூட ஜெயிக்கணும், அவங்களுக்கு முன்னாடி நான் பைபிள முடிக்கணும் அப்டிங்கிறதுக்காக பைபிள் படிக்கக்கூடாது. ஏசப்பா இன்னைக்கு நம்மகிட்ட என்ன பேச போறாங்க, அந்த தாகத்துல தான் நம்ம வந்து வேதத்த வாசிக்கணும். அண்ட் அடுத்து வந்து என்ன அப்டின்னா, எவ்ளோ நேரம் பைபிள் படிக்கணும்லாம் நெறைய பேர் என்ட்ட கேட்டிருந்தீங்க. அது வந்து உங்கள பொறுத்தது. ஏசப்பா வந்து அவங்க சீஷர்கள் கிட்ட ஒரு வாட்டி சொல்லுவாங்க, "நீங்க வந்து விழித்திருந்து 1 மணி நேரமாவது ஜெபிக்க வேண்டாமா?" அப்டின்னு. இன்னொரு விஷயம் இங்க பார்த்தீங்கன்னா, தானியேல் வந்து 3 வேள ஜெபிச்சாரு அப்டின்னு இருக்கும். ஸோ, நம்ம வந்து எப்படி ஜெபிக்கணும், எவ்வளோ நேரம் ஜெபிக்கணுங்கிறது ஆண்டவர் எதிர்பார்க்குற விஷயங்கள் பைபிள்ல இருக்கு. அண்ட் நமக்கு தெரியும் நம்ம இருதயத்துக்கு எவ்வளோ நேரம் நம்ம ஏசப்பாட்ட பேச போறோம், எவ்வளோ நேரம் பேசினா நமக்கு ஆறுதலா இருக்கும் அப்படின்னு தெரியும். நான் வந்து இப்போ மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா, டைம் போறதே தெரியாது. 1/2 அன் ஹவர் ஆகும், 1 ஹவர் பைபிள் மட்டும் நான் மெடிடேட் பண்றது என்னால ஸ்டாப் பண்ணவே முடியாது. எனக்கு அதுக்கேத்த வசனம் வர வர நான் உட்காந்து நோட் பண்ணிட்டே இருப்பேன், படிச்சுட்டே இருப்பேன். ஏய் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு, ஜாலியா இருக்கு அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. அண்ட் நான் என்னோட ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ் நான் சொன்ன மாதிரி தான். எனக்கு ஒரு மாரி போரிங்கா இருக்கும். பைபிள் படிச்சாலே தூக்கம் வரும். பைபிள் எடுத்தாலே செம்மையா தூக்கம் வரும். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. என்னோட சண்டே கிளாஸ் அப்போ வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் எங்க சண்டே கிளாஸ் ஆன்டி சொல்லுவாங்க, "யார் இந்த வீக் நெக்ஸ்ட் சண்டே வரதுக்குள்ள நெறைய சாப்டர்ஸ் படிச்சுட்டு வரீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, டெய்லி காலையில எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டடீஸ்லாம் புக்ஸ் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பைபிள் எடுத்து உட்காந்து தூங்கி தூங்கி விழுவேன். எனக்கு ஒண்ணுமே புரியாது. ஆதியாகமம்ல ஆதா மட்டும் தான் புரியும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்க என்ன பண்ணாங்கன்னு கூட எனக்கு சுத்தமா புரியாது. ஒரு ஸ்டோரி சண்டே கிளாஸ்ல படிக்கிற ஸ்டோரி தெரியும். ஆனா, அதுல என்ன வசனம் இருக்கு, என்ன ஆண்டவர் பேசுறான்னு தெரியாது. இன்னைக்கு நான் எப்படியாவது 5 அதிகாரம் முடிச்சிடணும். ஈவினிங் வந்து ஒரு 10 அதிகாரம் முடிச்சிடணும். இந்த சண்டே ஆன்டி கேட்கும்போது, நான் வந்து ஆதியாகமே முடிச்சுட்டேன்னு சொல்லணும். அப்படிதான் படிச்சுட்டு இருந்தேன். ஆனா, அப்படி படிச்சதும் உண்டு பைபிள்ல நெறைய. புரியாம படிச்சது. ஆனா, இன்னைக்கு நான் திரும்பி பார்க்கும்போது, அன்னைக்கு என்னோட சண்டே கிளாஸ் ஆன்டி அப்படி படிக்க வச்சது கூட நல்லது. ஏன்னா, எனக்கு பைபிள்ல எந்தெந்த புக் எங்க இருக்கு, எங்கெங்க இருக்குன்னு சொல்லிட்டு, நான் சண்டே கிளாஸ் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. சின்ன வயசுல சண்டே கிளாஸ் போவோம் இல்லையா? அப்ப எங்க சண்டே கிளாஸ் ஆன்டி வந்து ஆதியாகமம்லேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எங்களுக்கு வந்து மனப்பாடம் மாதிரி அத சொல்லுவாங்க. அத டெஸ்ட் எல்லாம் வைப்பாங்க. ஸோ அந்த மாரி தான் என்னோட பைபிள் ரீடிங் வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சது. அப்போ வந்து எங்க அம்மா, அப்பா என்கிட்ட பைபிள் படின்னு சொன்னதோ, என்ன வந்து விரட்டி சண்டே கிளாஸ் யூத் மீட்டிங்லாம் அனுப்புறது வந்துட்டு எதுக்கு இப்படி பண்றாங்க அப்படின்னு ஒரு மாரி கடுப்பா இருந்தாலும், அடுத்து எனக்கு வந்து எரிச்சல் வந்துருச்சு. ஏன் இப்படி கம்பல் பண்றீங்க? எனக்கு தோணுனா நானே பண்ண மாட்டேனா? அப்படிங்கிற ஒரு டைம்ல நானும் விட்டு விலகி போனேன் இல்லையா? அப்ப நான் ஆண்டவர தேடி வர ஆரம்பிச்சேன். ஓகே. காட்ன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தான் நம்ம மேல உண்மையா அன்பு செலுத்துவாருன்னு சொல்லிட்டு, நான் உடைக்கப்பட்ட உலகமே வேண்டாம், வாழ்க்கைய முடிச்சுக்கலாமா? அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் ஏசப்பாவ நான் தேடி போனேன். இன்னைக்கு நீங்க அந்த மாரி சிச்சுவேஷன்ல இருக்கீங்களா? எல்லாருமே கைவிட்டுட்டாங்க. எனக்கு யாருமே இல்ல. எனக்கு ஆறுதல் சொல்றதுக்கு கூட யாருமே இல்ல. என்கிட்ட பேசுறதுக்கு யாரும் இல்லன்னு இருக்கீங்களா? ஏசப்பா சொல்றாங்க, "வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள்." என்னிடத்தில் அப்டின்னா இந்த வேதத்துக்கிட்ட. நீங்க இன்னைக்கு யாருடைய ஆறுதலாவது எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. யாராவது உங்க ஹார்ட்ட ஹீல் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. யாராவது ஒருத்தர் உங்க கிட்ட பேசினா என்னோட இருதயத்துக்கு எவ்வளோ சமாதானமா இருக்கும் தெரியுமா? இவ்ளோ ரிலாக்ஸ்டா இருக்கும் தெரியுமா? அப்படின்னு நெனைக்கிறீங்கன்னா, ஏசப்பா கிட்ட போய் பேசுங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி மேத்யூலருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, பைபிள் உங்களுக்கு புரியும்.